हाँ जी, तो कैसी कट रही है? तो आज हम जो ब्लॉग करने वाले हैं वो होने वाला है फुल तमिल लैंग्वेज में। और ये जो हमारे ब्रदर्स हैं ये पूरा आपको जम्बूरी का जो टूर है वो तमिल लैंग्वेज में देने वाले हैं। तो अभी इन्हीं से स्टार्ट करते हैं। फर्स्ट यू स्टार्ट द वीडियो इन स्टार्टिंग से समथिंग। வணக்கம், என் பேர் ஹரிஹரன். நான் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறேன். இந்த ஜாம்பர் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஃபுட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் எக்ஸ்போ அதெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். வணக்கம், தமிழ்நாட்டுல இருந்து வரேன். நான் 8 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இங்க இருக்கிற ஃபுட்டு, உத்தரப்பிரதேஷோட ஆர்கனைசேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. இதுதான் எக்ஸிபிஷன் ஆஃப் தி உத்தரப்பிரதேஷ். இதுதான் எக்ஸிபிஷன். இதுக்குள்ளே வந்து நிறையா ஸ்டாம்ப் வந்து வச்சுருக்காங்க, காயின்ஸு. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஷீல்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்ஸோட ஸ்டைல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அவார்ட்ஸ், அப்புறம் அந்த ஸ்டாம்ப்பு, அந்த காயின்ஸு, அந்த ருபீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே பேட்ஸ் அண்ட் கிரிக்கெட் மெட்டீரியல்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாம்ப் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காயின்ஸ், எல்லா வகையான பழைய காயின்ஸுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெயின் பிளேசஸ், இங்கே இருக்கிற முக்கியமான பிளேசஸ் எல்லாருமே அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. என் பேர் ஜெபின் ரேவந்த். இங்கே வந்து இப்போ நம்ம வந்து உத்தரப்பிரதேஷ் சயின்ஸ் எக்ஸ்போஸில் இருக்கோம். தாஜ்மஹால் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மான்யூமெண்ட். இது வந்து ஷாஜகான் வந்து கட்டினாரு. அவரோட மிஸ்ஸஸ் மும்தாஜ்காக இவர் கட்டினாரு. இதுக்குள்ளே தான் மும்தாஜோட சமாதி இருக்கும். இதை வந்து சிம்பிள் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான மான்யூமெண்ட் இது. இது வந்து உத்தரப்பிரதேஷ்ல ஆக்ரால லொக்கேட் ஆகிருக்கு. இங்க வந்து ரொம்ப அழகான பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தேவலோகத்துல ஒரு சைடு தேவர்கள் அசுரர்கள்லாம் சேர்ந்து வாசுகி பாம்புல இருந்து அமிர்தம் கடைஞ்சதோட கதையை வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதோட டிராயிங்ஸ், பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. அவன் இது லார்ட் கிருஷ்ணான்ற ஒருத்தர் இருக்காரு. அவரோட மெயின் இதுவே ஃப்ளூட் தான். நம்ம கண்ட்ரியில வந்து பிலிவித் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் ஃப்ளூட்டை வந்து எல்லாம் செஞ்சு ஹோல் கண்ட்ரிக்குமே பாஸ் பண்றாங்க. அவங்களுக்கு தான் அந்த அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிற எல்லா வகையான கிராஃப்ட்ஸுமே அப்படியே அழகா இருக்கு. இது எல்லாமே உத்தரப்பிரதேஷால வந்து ரெடியாக எப்படி தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்டேட்டா இருக்கோ அதே மாதிரி சிமிலரா ராஜஸ்தானும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்டேட் தான். அது ஒரு பார்டர், அதனால நம்ம பார்க்கலாம். அங்க ஃபுல்லா டெசர்ட்டா இருக்கும். அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கிளோத்ஸ் ஆஃப் ராஜஸ்தான். இது உங்க ராஜஸ்தான் அவங்க ஹேண்ட் பிரிண்ட்லயே அவங்க செஞ்ச, அவங்க கிளோத்லயே அவங்களா ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்ல அவங்க ஃபுல்லா செஞ்சது. இது ஃபுல்லா ஜுவல்லரி. இதுவும் அவங்க ஹேண்ட் கிராஃப்ட்ஸ். ராஜஸ்தான் ஃபுல்லாவே ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்லயே செஞ்சது இது ஃபுல்லா. அதுக்கப்புறம் இதெல்லாம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் திங்ஸ், ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் இதெல்லாம். இது ஃபுல்லா. அப்புறம் ராஜஸ்தான்லயே வெரி ஃபேமஸ் டெசர்ட்லயே அந்த டெசர்ட்லயே ரொம்ப ஃபேமஸ்னா கேமல்ஸ் தான். கேமல் ரைட் தான் இருக்கிறதுலே. கேமல் ரைட்லாம் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ராஜஸ்தான்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னா அது கேமல் ஸ்கார்ஃப் கலெக்ஷன். இது ஃபுல்லா ராஜஸ்தானோட ஸ்கார்ஃப் கலெக்ஷன் போல அப்படிதான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மட்பாட் பெயிண்டிங்ஸ். இது ராஜஸ்தான்ல ஃபேமஸ் ஆனதுதான். மண்பானையில அவங்க எல்லாரும் பெயிண்டிங்ஸ் மண்பானையில செஞ்ச பெயிண்டிங்ஸ். இது ஃபுல்லா. அதுக்கப்புறம் இங்க நடந்த இன்சிடென்ட்ஸ் ஸ்கவுட்ல, ராஜஸ்தான் ஸ்டேட்ல அவங்க அங்க நடந்த ஸ்கவுட் இன்சிடென்ட்ஸ். இது ஃபுல்லா ஸ்கவுட் இன்சிடென்ட்ஸ் அங்க ராஜஸ்தான்ல நடந்தது. ஸ்கவுட்டிங்லயே மிக முக்கியமான இது ஃபுல்லா ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமானது. இது ஃபுல்லா கேஜெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லா சீசா பிரிட்ஜ் ஆடிட்டே இருக்கும். அதுல நம்ம ஏறுற மாதிரி. that side we go. If police, this about the police fully. இது ஃபுல்லா போலீஸ் பத்தி, காவல்துறையை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க போலாம். ஓகே, இப்ப காவல்துறையை பத்தி, இந்த யூபி நாட்டோட காவல்துறையை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, வாங்க போலாம். Bro, about Thalapathy Vijay Thalapathy. Yes, Thalapathy Vijay. TVK, he is the next CM.
See what waits. 2026 is going to be Talapati Vijay. Vijay தான் next CM of Tamil Nadu. இப்ப பார்க்கலாம் தமிழ் காவல்துறை இந்த யூபி உத்தரப்பிரதேஷோட காவல்துறை பத்தி இப்ப பார்க்கலாம் வாங்க. எங்க நாட்டுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலும் நாங்க 100 அந்த நம்பருக்கு டயல் பண்ணுவோம். பட் இன் உத்தரப்பிரதேஷ்ல நாங்க எந்த பிரச்சனைனாலும் இங்க நம்ம கால் பண்ற வேண்டிய நம்பர் 112. உத்தரப்பிரதேஷ்ல நீங்க ஏதாவது டூர் அந்த மாதிரி வந்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனையில மாட்டீங்கன்னா நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 112. நெக்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டி பத்தி. எங்க தமிழ்நாட்டுல சைபர் செக்யூரிட்டிக்கு நம்பர் இருக்கு, ஆனா எனக்கு தெரியல. ஆனா இங்க சைபர் செக்யூரிட்டிக்கு நம்பர் 1930. சைபர் செக்யூரிட்டி ஏதாவது பிரச்சனைனா 1930. திஸ் இஸ் த பிளாக். இதுதான் கொடி. இந்த உத்தரப்பிரதேஷ் தமிழ்நாடு இதுதான் போலீஸ் பிளாக், போலீஸ் கொடி. இது பாத்தீங்கன்னா ரெட், இது நேவி ப்ளூ. இங்க இருக்கிறது இந்தியன் சிம்பிள். இது உத்தரப்பிரதேஷ் போலீஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கிரைம் சீன். இங்க நடந்தது இது கிரைம் சீன் நடந்தா இப்படி இருக்கும் அப்படின்னு உத்தரப்பிரதேஷ் போலீஸ் ஒரு பிளட் ஸ்பாட், ஒரு இதோட அது ஹெட் ஷாட், என்ன பொருள் யூஸ் பண்ணி அடிச்சாங்க, என்ன எங்கெங்கெல்லாம் பிளட் விழுந்திருக்கு, அது என்ன, அது ஏதாவது யூஸ் பண்ணிருக்காங்களா, சிகரெட் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிருக்காங்களா, ஏதாவது பாட்டில்ஸ் வச்சு அடிச்சிருக்காங்களா, அந்த மாதிரி இதுக்கு இது யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இத பாத்தீங்கன்னா இவங்க டிஃப்ரெண்ட் இதுதான் உத்தரப்பிரதேசோட வெஹிக்கல்ஸ் எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னு. இது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். இப்ப ஏதாவது போலீஸ் அதாவது உமன் யூஸ் பண்ற மாதிரி வெஹிக்கல்ஸ்னா திஸ் ஸ்கூட்டி பிங்க் பேட்ரோல் யூஸ் பண்ணுவாங்க. அதே இது ரொம்ப எமர்ஜென்சி, அதாவது மினி ஏதாவது சின்னதா ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த வெஹிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது ஸ்பீடா போறதுக்கு அந்த பைக் யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது உடம்பு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த ஃபயர் பைக் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மினினா கொஞ்சம் பெருசா நடந்த மாதிரி, கொஞ்சம் பெருசா. அதேதான் இது கொஞ்சம் சின்னதா ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் உத்தரப்பிரதேசோட சூட்ஸ். டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸுக்கு இவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது கதவுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா அறுத்து எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஃபயர் வந்து யாராவது தண்ணிக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் தீஸ் ஆர் தி லைட்ஸ். இது எல்லாமே ஒரு வகையான லைட்ஸ். இது எல்லாமே எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஃபைட் சுடுறப்ப லேசர் லைட்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட விதவிதமான லைட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ரொம்ப பவர்ஃபுல்லான கன்ஸ் அது எல்லாமே வச்சுருக்காங்க. இது குழந்தைங்க இப்போதைக்கு தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறையா ட்ரோன்ஸ் வந்து ஏகப்பட்ட ஆபத்தான நேரத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மனிதர்கள் போக முடியாத அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட இந்த ட்ரோன்ஸ் நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்கு. கண்ட்ரோலிங் அவங்க கண்ட்ரோல் பண்ண எப்படி வண்டி போகுது, எமர்ஜென்சி டைம் ஃபயர் ரோபோட் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ எமர்ஜென்சி டைம் இப்போ எங்களால போக முடியாட்டி இதை யூஸ் பண்ணி அவங்க போகலாம். இதான் போறாங்க பாருங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ். இது பார்த்தீங்கன்னா லாக்கெட் லான்சர். எங்கேயாவது இருந்து நம்ம ஷூட் பண்ணோம்னா இது பார்த்தீங்கன்னா வெறிய குண்டா போகும். லாக்கெட் லான்சர் மாதிரி வெளியே போய் டம்மு சுடும். இது ஸ்னைப்பர்னா ரொம்ப பெரிய ஏரியால இருந்து நம்ம சுடுற மாதிரி, லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம சுடுற மாதிரி ஸ்னைப்பர். அதுக்கப்புறம் இது அட்ஜஸ்டட், இது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் கன் ஃபேமஸ் கலாஷ்னிகாவோ AK-47 ரஷ்யால இன்வென்டட் பண்ணாங்க. சூப்பர் கன் இருக்கிறதுலே இது ஃபாஸ்டஸ்ட் கன் இதுதான் ரஷ்யால கண்டுபிடிச்சது. MP5 இது வச்சு சுடணும்னா மினிமம் 100 மீட்டர்ல இருந்து நம்ம இதை சுடலாம், இங்க இருந்து சுடலாம். அதுக்கப்புறம் கார்னர் ஷூட். இது பார்த்தீங்கன்னா 50 to 100 மீட்டர்ல இருந்து நம்ம இது சுடலாம். இது பார்த்தீங்கன்னா 3 kg இங்க நம்ம 3 சொல்லலாம். இது UAV. இது எனிமீஸ் எங்க இருக்குன்னு காட்டி கொடுக்கும் இந்த UAV. உடல்நிலை நல்லதுக்காகவும் இதுக்காகவும் இது உடல்நிலை நல்லதுக்காகவும் உடல்நிலை நல்லதுக்காக நாங்க சைக்கிள் ஓட்டுறோம். அதை பத்தி இது பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணது பாத்தீங்கன்னா யூபி போலீஸ். தமிழ்நாடோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். இதை நாங்க வேஷ்டி சட்டை அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இது வேஷ்டி, இது சட்டை, இது எங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். மடிச்சு கட்டுங்கண்ணா. இதுதான் எங்க ட்ரெடிஷ்னல். இப்படிதான் எங்க மடிச்சு கட்டினாதான் நாங்க தமிழ்ன்னு அப்படி சொல்லுவோம்.
இப்படி மடிச்சு கட்டினா நாங்க தமிழன், இதுதான் நாங்க தமிழன், இது மடிச்சு கட்டினா தமிழன், தமிழன்டா. எஸ், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு 19th நேஷனல் ஜாம்பூரியில பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா குடியரசு தலைவர் அவங்க இன்னைக்கு வராங்க, திரௌபதி முர்மு. அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா ப்ளஸ் போலீஸ் நிறைய பேர், யூபி போலீஸ் இன்னைக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அரேனால இருக்கோம். அரேனால பார்த்தீங்கன்னா நாங்கள் சீட் பிரிச்சு கொடுப்பாங்க ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் லைக் A to Z. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம் அப்படியே வந்துட்டே இருந்து செட்டு வரைக்கும் நம்ம இந்தியா ஸ்டேட்ல இல்லை. ஸோ எங்களுக்கு லாஸ்ட்ல முடியிறது வெஸ்ட் பெங்கால். ஓகே, தேங்க்ஸ். இந்த 19th நேஷனல் ஜாம்பூரி, இந்த 19th நேஷனல் ஜாம்பூரியை அமைச்சு தந்த சிஎம், யூபி சிஎம்க்கு எங்களுக்கு வெரி தேங்க்ஸ் சொல்லுங்கண்ணா. தேங்க்யூ, பை. Some channel. He is very good man. Please subscribe his channel. And I was liked. Any vlogger said no, don't come with me, but he said Anna, Because you are my brothers. because we are brothers. What, we are in scouting hood, that's why brother, my Okay, brother right, is taking video of us. Thank you. Can say with Tamil people, Tamil. like the video. Like, if you are Tamil people, like, subscribe. Thank you. You can also You can also have a super chat. Thank you.